Today I am very happy. Very happy. பெத்த கடனை தீர்க்க முடியாதுன்னு வாங்க. ஆனா நான் அதை தீர்த்துட்டேன்பா. உன் மகனா பிறந்ததுக்கான கடனை நான் தீர்த்துட்டேன். நீ உயிரோட இருந்திருந்தா நான் செஞ்ச காரியத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்ப. ஆனா நீ யாரு? பத்மா, எப்ப வந்த? ஏய், வெல்கம் வெல்கம். என்ன அங்கே நின்றுட்டு இருக்க? உள்ளவா, உட்காரு, இப்படி உட்காரு. இதெல்லாம் பார்த்து பயந்துடாத, நான் கொஞ்சம் தண்ணி அடிப்பேன், அவ்வளவுதான். இங்க நான் உட்கார வரல. சரி நின்னுக்க, இது உன் வீடு தானே, நீ எங்க வேணாலும் நின்னுக்கலாம். முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இத்தனை கொலைகளை செஞ்சது நீங்க தானே? என்ன சொன்ன? நான் கொலை செஞ்சேனா? இல்ல, கடமையை செஞ்சேன். உங்க அம்மா, உங்க அப்பா, தாத்தா எல்லாரும் சேர்ந்து என் தாய்க்கு செஞ்ச துரோகத்துக்கு பழி வாங்கினேன், அவ்வளவுதான். இது கொலை இல்லை. என்ன கொலைகாரன் சொல்றிய பைத்தியக்காரன்? எங்க அப்பாவை எப்படி கொன்னாங்க தெரியுமா? என் கண் எதிரில ஃபேன் மேல ரத்தம், செவுத்து மேல ரத்தம், ரொம்ப கொடூரமா கொண்டாங்க. கொடூரமா. என்னைய கொலைகாரன் சொல்ற? அவ யாரு? அதான் உன் அங்கிள், அந்த லாயர் பசுபதி இருக்கானே, அவ எங்க அம்மாவை எப்படி கொண்டா தெரியுமா? எதுக்காக கொண்டா தெரியுமா? அம்மாவை கொடூரமா பலாத்காரம் பண்ணி துடிக்க சாகடிச்ச அந்த கொலைகார படுபாவி. அந்த காட்சி இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிக்குது, மறையவே இல்லை. இப்ப பாரு, குடிக்கிறேன், தம் அடிக்கிறேன், அழுகுறேன், சிரிக்கிறேன், பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறேன். அதையெல்லாம் மறக்கிறதுக்காக தான் பத்மா. முடியல, அதுக்காகத்தான் நான் இந்த ரூட்டுக்கு வந்தேன். இன்னைக்கு எனக்கு சந்தோஷமான நாள். என்ன, என் கடமையை நான் முழுமையா நிறைவேற்றிட்ட சந்தோஷத்துல இருக்கேன். பத்மா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் தான் கொலைகாரன்னு வேற யாருக்குமே தெரியாது, உன்னை தவிர. பிகாஸ் you're my wife. என்னை யாரும் மன்னிக்கலைனாலும் பரவாயில்ல பத்மா, நீ மன்னிச்சா போதும். பத்மா,
இனிமே நம்ம இங்க இருக்க வேணாம். எங்கேயாவது வெளியூர் போய் சுகமா வாழலாம். நயவஞ்சக என் வம்சத்தை அடியோடு அழிச்ச கொடகார பாதக நான் உன்னை மன்னிக்கிறதா? இம்பாசிபிள். உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ எனக்கு வேண்டுமா வேண்டாம். நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறேன். ஏய் பத்மா, நான் உன் புருஷன் இல்ல. நீ என் புருஷன் இல்ல, ராட்சச, மனுஷ தன்மையே இல்லாத மிருகம். உனக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். வேணாம் பத்மா, எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது நீயே கொடுத்துரு. ஆனா விஷயத்தை வெளியில சொல்லாத பிளீஸ். ஏன் தெரியுமா? எனக்கு நீ வேணும். நான் உன் கூட வாழணும். உண்மையை சொல்லணும்னா கேவலம் சொத்துக்கு ஆசைப்பட்டு உன்னை காதலிக்கிறதா நாடகம் ஆடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட பத்மா. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் என் மனசு மாறிடுச்சு. மனைவிங்கிற நிலையில உன்னை ஏமாத்த என்னால முடியல. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ஐ ஹேட் யூ. என் சொந்த பந்தத்தெல்லாம் அழிச்ச உன்னை என் புருஷனா ஏத்துக்க நான் தயாரா இல்ல. ஐயோ, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. என்ன கெட்டவனாக்காத பத்மா, என்ன கெட்டவனாக்காத. நான் இனி மனுஷனா வாழணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் என்ன கொலைகாரனா மாத்தாத. நான் உன்னோட வாழணும்னு ஆசைப்படுறேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்க. இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே வேற. நீ வேணும், only you. So நான் உனக்கு தேவையில்லை. நீ என்ன மன்னிக்க மாட்டேன். அப்படின்னா இனிமே நான் உன்னை உயிரோட விட்டு வைக்கிறதுல அர்த்தமே இல்லை.